அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. நம் வீட்டில் யாருக்கு உண்மையான சுதந்திரம் இருக்கிறது? பையன்களுக்கா அல்லது பெண்களுக்கா? இரண்டு அணிகளும் பேச தயாராக உள்ளன. வாருங்கள், விவாதத்தை தொடங்குவோம். நடுவர் ஐயா, சுதந்திரம்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு தான் சார். வீட்ல எல்லாருக்கும் இவங்க தான் செல்லம். எங்கப்பா சொல்றாரு, நீ தாண்டா இந்த வீட்டு ஆம்பளை பையன், எனக்கு அப்புறம் நீ தான் இந்த வீட்டை காப்பாற்றணும், இன்ஜினியர் ஆகணும், வீடு கட்டணும், கடன் அடைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சார், எனக்கு 4 வயசு தான் ஆகுது. ஆனா இப்போவே எதிர்காலத்தை நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார். இப்பவே என் தலையில ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்திட்டாங்க. ஆனா பொண்ணுங்களை பாருங்க, எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்காங்க. எல்லா பொறுப்புகளையும் எங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. யாருக்கு சார் சுதந்திரம்? சார், வீடு கட்டுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டமே தெரியாது சார். இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஜாலியா டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா விளையாடவும் ஊர் சுத்தவும் போயிடுவாங்க. ஆனா நாங்க சமையல் செய்யறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையிலயும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா நாங்க தான் உபசரிக்கணும், டீ போட்டு கொடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? சோபால கால் மேல கால் போட்டு உக்காந்துப்பான். அவங்களுக்கு வச்ச மிக்சரை இவன் தின்பான். நீங்களே சொல்லுங்க சார், யாருக்கு பொறுப்பு நிறைய இருக்கு, யாருக்கு சுதந்திரம் இருக்குன்னு? சார், இவ்வளோ எமோஷ்னலா பேசுறாங்களே, அந்த எமோஷனை கூட வெளியே காட்டுறதுக்கு பசங்களுக்கு சுதந்திரம் இல்லை சார். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா இவங்க கண்ணை கசக்கிட்டு ஓரமா போய் உக்காந்துக்குவாங்க. ஆனா நாங்க அப்படி செய்ய முடியுமா? ஆம்பளை பையன் பொண்ணு மாதிரி அழுதுகிட்டு இருக்கியடான்னு சொல்லுவாங்க. எத்தனை கஷ்டம்னாலும் அதை வெளியே காட்டாம அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்து ஓடிட்டே இருக்கணும். நைட்டு அக்கா வெளியே போனா கூட போ, அக்கா பயப்படும்னு என்ன துணைக்கு அனுப்புவாங்க. இதுவே எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா இப்படி சொல்ல அசிங்கமா இல்லையா? நீ ஆம்பளை பையன்டான்னு சொல்லுவாங்க. நாங்களும் மனுஷங்க தானே சார். அழறதுக்கு உரிமை இல்லை, பயப்பட உரிமை இல்லை. ஆம்பளை சிங்கம்டா நீ அப்படின்னு சொல்லியே சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைக்கிறாங்க சார். சார், காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்த கூட அடுத்தவங்க சொல்ற மாதிரி தான் நாங்க செய்யணும். கால் மேல கால் போட்டா பொம்பளை புள்ள அடக்கமா உட்காருன்னு சொல்லுவாங்க, சத்தமா சிரிச்சா மெதுவா சிரின்னு சொல்லுவாங்க. ஆனா பசங்க தரையில படுத்து உருளுவாங்க, குரங்கு சேட்டெல்லாம் பண்ணுவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு உட்கார, நிற்க, சிரிக்க, ஏன் தும்மறதுக்கு கூட ரூல்ஸ் இருக்கு சார். இயற்கையா வாழ்றது தான் சார் சுதந்திரம். அது பசங்களுக்கு தான் இருக்கு, எங்களுக்கு இல்ல. ரெண்டு பக்கமும் நியாயமான வாதத்தை வச்சிருக்காங்க. பசங்களுக்கு வெளியே சுத்த சுதந்திரம் இருக்கு, ஆனா அழ சுதந்திரம் இல்லை. பொண்ணுங்களுக்கு அழறதுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா வெளியே போக சுதந்திரம் இல்லை. ஆம்பளை பையனா அழக்கூடாதுன்னு சொல்றது தப்பு, பொம்பளை பொண்ணுனா சிரிக்க கூடாது, அடக்கமா இருக்கணும்னு சொல்றதும் தப்பு. வீட்டுக்குள்ள எதுக்கு சார் பார்டரு? பையனும் சமையல் கட்டுக்கு போட்டும், பொண்ணும் வேலைக்கு போட்டும், 2 பேரையும் சமமா நடத்துவோம். அப்போதான் நிஜமான சுதந்திரம். மின்மினி